அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடி இருக்க காம்படிஷன் டஃப் லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு எலிமினேஷன் இருக்கும். அந்த எலிமினேட்லேருந்து தப்பிக்கணும். இது ஃபஸ்ட்டு ரவுண்ட் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் சில்வர், அப்புறம் கோல்டு ரவுண்ட் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இன்னும் போக போக சீரியஸாக இருக்கும். ஸோ இவங்களுடைய ப்ராக்டிஸும் பயங்கர ஹார்டாக இருக்குது. அந்த ப்ராக்டிஸிங் வீடியோ தான் அடிக்கடி எடுத்து விக்னேஷும் சரி ரவீனாவும் சரி அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டுட்ருப்பாங்க. லாஸ்ட் வீக் போல் ரவீனா பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பிக் பாஸ் மெமரிஸ்ன்னு போட்டு #love இப்படிலாம் ஓல்டு மெமரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது கூட நிக்சன் கிண்டல் பண்ணியிருப்பாரு, ஆட்டு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷன் வச்சு கொஞ்சம் கிட்டத்தட்ட மறுபடியும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சுருந்தாங்க ரவீனா. ஆனால் முழுசாக எதுவும் அஃபிஷியலாக அவங்க ஓப்பனாக சொல்லலை. பட் லைட்டான ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் பிக் பாஸ் ஜோடியில் பார்த்திங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. இதில் ஜோடிகள் மட்டும் ஆடலை, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் க்ரூவும் ஆடுது. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரவீனா பார்த்திங்க அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டில் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஆக்டர் பப்ளு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்காராம். நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருந்தாலும் ரவீனாக்காக ஃபேன்ஸ் மீட் நடக்குதுன்றதுக்காக அவருடைய ஓன் ஃப்ளைட்டில் அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் ரவீனாவை சின்ன வயசுலேருந்தே தெரியும் எனக்கு, அவளுடைய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நமக்கு மரியாதை தராத இடத்துல நமக்கு டாக்ஸிக், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரவீனா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ரவீனாவுக்கு ஒரு குட்டியாக டெடியும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் நிறைய சாப்பிடுங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரவீனாக்கு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவங்க அம்மா டீமே தயவுசெய்து சாக்லேட் நிறையா கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நிறைய ஃபன் இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு கூட. ஈவன் விக்னேஷ் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் செம்ம டான்ஸர், இவங்க செம்ம எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணுவாங்க, இவங்களை கூட என்னால் காம்படிட் பண்ண முடியலன்னு சொல்லி விக்னேஷ் விராவினாவை புகழ்ந்திருப்பாரு. நான் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டனால அவங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபன்னாக அவரும் பேசியிருப்பாரு. அம்மாவே கூப்பிட்டு அடிச்சிட்டு இருப்பா, ஏதாவது பேசிட்டு இருப்பா, ரொம்ப பிளேஃபுல் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் ரவீனாவை சொல்லியிருப்பாரு. இந்த வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.